அலையும் செல்வம் நம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு அபிராமி அம்மன் உடனுரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் எங்க இருக்குன்னா சென்னை தாம்பரம் சேலையூர்ல தாங்க இருக்கு. சேலையூர் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த கோயில். மெயின் ரோட்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே இந்த கோயில் இருக்கு. ரொம்ப பெரிய கோயில், நீட்டா கிளீனா அழகா மெயின்டைன் பண்றாங்க. இங்க தாயார் அபிராமி அம்மன், இங்க சிவபெருமான் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில். யமனை காலால் எட்டி உதைத்து சம்ஹாரம் செய்த திருத்தலம். கருவறைக்குள் இருக்கும் இந்த மூலவர் ஊர்லிங்கம் தான். ஆனால் அவரை உற்று பார்க்கும்போது பின்னால் நமக்கு இன்னொரு லிங்கம் பிம்பமாக தெரியும். சஷ்டியப்த பூர்த்தி, பீமராசாந்தி, சதாபிஷேகம், ஜென்ம நட்சத்திரம், ஐஷ்டிய ஹோமம் ஆகியவை இங்கே வந்து செய்கிறாங்க. மிகவும் புகழ்பெற்ற திருத்தலம் இது. நீங்கள் சேலையூரில் வந்து 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே போல் ஆயுள் ஹோமம் செஞ்சுக்கலாம், ஜென்ம நட்சத்திரத்துக்கு பூஜை செஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த கோயிலில் எப்படி திருக்கடையூரில் பண்ணுறாங்களோ அதே போல் இந்த கோயிலையும் பண்ணுறாங்க. கோயில் நிர்வாக அலுவலகத்தை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க. இங்கே 60 வயது பூர்த்தி அடைந்து 61 வயது தொடங்கியவர்கள் சஷ்டியப்த பூர்த்தி பூஜை செய்கிறார்கள். 70 வயது பூர்த்தியாகி 71 வயது தொடங்கியவர்கள் பீமராத சாந்தி பூஜை செய்கிறார்கள். 81 தொடங்கியவர்கள் சதாபிஷேகம் மற்றும் ஆயிஷ்டிய ஹோமம் செய்கிறார்கள். 60 வயது பூர்த்தியாகி தமிழ் வருடம் தமிழ் மாதம் அன்று அவரவர் பிறந்த தேதி அன்று சஷ்டியப்த பூர்த்தி மணி விழா செய்து கொள்வதாக தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் பிற மாநிலத்தில் உள்ளவங்களும் இங்கே வந்து செஞ்சுக்கிறாங்க. அப்பேற்பட்ட புண்ணிய திருத்தலம். இதுபோல் கோயிலுக்கு போயிட்டு வர தான் நம்ம வாழ்க்கை மேன்மேலே உயரும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் போகும், ஆயுள் விருத்தியாகும், நோய்வாய்ப்பட்டிருந்தால் அத்தனையும் நம்மளை விட்டு விலகும். கோயிலில் பக்தர்களோட வசதிக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து குளிச்சுக்கலாம், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம் ரொம்ப விமர்சையாக பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த கோயிலை சுற்றி தான் இருக்காங்க. சென்னையில் உள்ளவங்களுக்கே நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியலைங்க. இந்த பதிவை பார்த்து நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 50ஆம் ஆண்டு விழா, ஜாதக ரீதியாக தோஷங்கள் ஆகியவற்றுக்காகவும் இந்த திருத்தலத்தை வந்து வழிபடுறாங்க. இங்குள்ள அம்பாள் அபிராமி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவங்க. இவங்களை வழிபடுவதற்கு செல்வ செழிப்பு, கல்யாண வரம், குழந்தை வரம், கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் தருகிறாங்க. இந்த திருத்தலம் மூர்த்தியான காலசம்ஹார மூர்த்தியை வழிபட்ட ஆயுள் பலம் அதிகரிக்கும், உடல் நலம் பலம் பெறும், நோய் நொடிகள் விலகும், யமபயம் அண்டாது மிக சிறந்த பரிகாரத்தலம். இந்த திருத்தலத்திற்கு வந்து அமிர்தகடேஸ்வரர் வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு எல்லாமே இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை செஞ்சால் நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். அங்க பிரதேசனம், கல்யாணத்துக்கு வேண்டிய ஒரு கல்யாண மாலை சாத்துதல், குழந்தை பாகியம் வேண்டிய ஒரு குழந்தைக்கு தத்து கொடுத்தல் ஆகியவற்றை நேர்த்தி கடனாக இந்த கோயிலை செய்கிறாங்க. வியாதிகள் குணமாக சங்காபிஷேகம், புத்திரபாகியம் வேண்டுவோருக்கு ருத்ராபிஷேகம் சுவாமிக்கு செய்கிறாங்க. இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள், குறிப்பாக ஹார்ட் அட்டாக் உள்ளவர்கள் இந்த திருத்தலம் வந்து சப்த திரவிய மிருத்யுஞ்சய ஹோமம் செய்தால் கண்டிப்பாக உயிர் பிழைக்கிறாங்க. இது போல் பல பேர் செஞ்சு உயிர் பிழைச்சிருக்காங்க. அம்மனுக்கு புடவை சாத்துதல், அபிஷேகம் செய்தல், சந்தன காப்பு செலுத்துதல் பக்தர்களோட முக்கியமான நேர்த்தி கடனாக இருக்குது. மஞ்சள் பொடி, திரவிய பொடி, தைலம், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, தேன், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம். மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்கள் புது தாலியை அம்பாளுக்கு பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி கட்டிக்கொள்கிறாங்க. ஏற்கனவே கட்டியிருந்த தாலியை காணிக்கையாக செலுத்திடுறாங்க. மேலும் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அன்னதானம் படைத்தல் ஆகியவற்றை சுவாமிக்கு செய்கிறாங்க. சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. இது தவிர வழக்கமான அபிஷேகம் ஆராதனைகள் செய்யலாம். வசதி படைத்தோர் கோயில் திருப்பணிக்கு பெரும் உதவி செய்கிறாங்க. அபிராமி அந்தாதி பாடல்கள் உங்களுக்கு தெரியும். 101 பாடல்கள் உண்டு. 100 பாட்டையும் படிங்க. 101வது பாட்டு நூற்பயன். 100 பாட்டுமே நம்மளோட வாழ்க்கை வளமாறத்துக்கு அபிராமி அம்மனை பற்றி அபிராமி பட்டர் பாடின பாடல் ஒவ்வொன்றும் அப்படிதாங்க இருக்கும். எல்லாம் ரொம்ப எளிமையான பாடல்கள், எல்லாராலையும் படிக்க முடியும். கடன் தீர்றதுக்கு, நோய் விலகிறதுக்கு, வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனைக்கும் அபிராமி அந்தாதியில் தீர்வு இருக்குது. நிச்சயம் எல்லாரும் அபிராமி அந்தாதி படிக்கணும். குழந்தைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணுங்க. இது போல் பாடல்களை பாட பாட படிக்க படிக்க தான் வாழ்க்கை மேம்படும், வாழ்க்கை முன்னேறும், பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும். நான் கோயிலோட தலை பெருமை சொல்கிறேன். அமுதத்தை மகாவிஷ்ணு தேவர்களுக்கு பரிமாறும் முன் சிவபூஜை செய்ய எண்ணினார். சிவபூஜையின் போது அம்பிகையையும் பூஜிக்க வேண்டும் என்பதுதான் நியதி. எனவே மகாவிஷ்ணு தனது ஆபரணங்களை கழட்டி வைத்தார். அதிலிருந்து அபிராமி அன்னை தோன்றினாள். பின் பூஜை செய்த தேவர்களுக்கு அமுதம் பரிமாறப்பட்டது.
மகாவிஷ்ணு மார்பில் அணிந்திருக்கும் ஆபரணங்களில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஐதீகம். அண்ணனின் ஆபரணத்தில் இருந்து அபிராமி தோன்றியதால் மகாவிஷ்ணுவை அம்பிகையின் அன்னையாகவும் கருதி வணங்கினார்கள். அபிராமி அன்னையின் பக்தரான சுப்பிரமணிய பட்டர் அம்பிகையின் முகத்தை நினைத்து கொண்டே சரபோஜி மன்னரிடம் ஒரு அமாவாசை தினத்தை பௌர்ணமி என்று சொல்லிட்டாரு. எனவே மன்னர் அந்த நாளை பௌர்ணமி என நிரூபிக்காவிட்டால் மரண தண்டனை என்று சொல்லிவிட்டார். பட்டர் அக்னி வளர்த்து அம்பிகையை வேண்டி அபிராமி அந்தாதி பாடினார். அவர் 79வது பாடல் பாடிய பொழுது அபிராமி அன்னை தன் காதில் அணிந்திருந்த சந்திர அம்ச தோட்டை வானில் எரியவே அது முழு நிலவாக காட்சி தந்தது. அபிராமி அந்தாதி பாடப்பட்ட நிகழ்ச்சி தை அமாவாசை அன்று இன்றும் நடக்குது. அன்று அம்பிகை புஷ்ப அலங்காரத்தில் காட்சி தருகிறாள். அப்பொழுது கொடிமரம் அருகில் கோயில் அர்ச்சகர்கள் ஒவ்வொரு அந்தாதியும் பாடியபடி அம்பிகைக்கு தீபாதனை காட்டுகிறார்கள். 79வது பாடல் பாடும்பொழுது வெளியில் மின் விளக்குகளை எரிய செய்கிறார்கள். இந்த வைபவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே திருளுவார்கள். காலசம்ஹார மூர்த்தி கோயிலுங்க இது. திருகண்ட முனிவருக்கும் மருந்துவதி அம்பாள் தம்பதியருக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. அவர் கடும் தவம் புரிஞ்சார். அதன் காரணமாக ஈசன் அவர்களுக்கு பிள்ளை வரும் அருளினார். அதுவும் எப்படி 16 வருஷம்தான் குழந்தை வளரும், ஆயுள் ரொம்ப கம்மி, ஆனால் அறிவு ரொம்ப ஜாஸ்தியான குழந்தை பிறக்குன்னு அவங்களுக்கு வரம் கொடுத்துட்டாரு. பிறந்த குழந்தைக்கு மார்கண்டேயன் பேர் சூட்டினாங்க. 16 வயசு ஆயிடுச்சு. ஆயுள் பற்றி கவலை குடும்பத்திற்கு வந்துட்டு தன்னோட பிறப்பில் உள்ள பிரச்சனையை தெரிந்து கொண்ட மார்கண்டேயர் சில தலங்களுக்கு சென்று வழிபட்டார். 107 சிவத்தலங்களை வழிபட்ட பின்னர் 108வது சிவத்தலமான திருக்கடையூர் வந்தார். அப்போது அவரோட இறுதி நாளும் வந்துட்டுது. இங்கே சிவபெருமான வேண்டினார். யமதர்மனே அவரோட உயிரை பறிக்க நேராக வந்துட்டார். யமனை கண்ட மார்கண்டேயர் நேரே ஓடி போய் அமிர்த கடேஸ்வரரை இறுக்கி கட்டி கொண்டார். யமன் பாச கயிறை வீசினார். அவர் வீசிய பாசக்கயிறு மார்கண்டேயர் மீது மட்டுமல்ல, லிங்க உருவில் இருந்த அமிர்த கடேஸ்வரர் மேலும் சேர்த்து சுருக்கு போட்டு இழுத்தது. சிவபெருமான் கோபம் கொண்டு என்னையுமா இழுக்கிறாய் என்று கூறி காலனை எட்டி உதைத்து சூலாயுதத்தால் சம்ஹாரம் செய்துவிட்டார். அத்தோடு மார்க்கண்டேயா, நீ என்றும் 16ஆய் சிரஞ்சீவியாயிரு என்று அருளினார். பின் காலம் சம்ஹாரம் செய்யப்பட்டு விட்டதால் பூமியில் இறப்பே இல்லாமல் போய்விட்டது. பூமாதேவிக்கு பாரம் தாங்க முடியவில்லை. பூமாதேவி ஈசனிடம் முறையிட கோபம் தணிந்து யமனுக்கு மீண்டும் உயிர் தந்து வரம் கொடுத்தார். சிவபெருமான் யமதர்மனின் உயிரை எடுத்ததும் திரும்பி உயிர் கொடுத்ததும் இந்த காலத்தில்தான். இவர் காலசம்ஹாரமூர்த்தி என பெயரில் அருளினார். இந்த திருத்தலம் காலசம்ஹாரமூர்த்தி தலம். இடது காலை ஆதிசேஷன் தலை மீது வைத்திருக்கிறார். சூலத்திற்கு கீழே யமன் இருக்கிறார். அருகில் குண்டோதரன் ஒரு கயிற்றில் யமனை கட்டி இழுத்தபடி மார்க்கண்டேயர் வணங்கியபடியும் காட்சி தராங்க. சாதாரணமாக காலசம்ஹாரமூர்த்தியை தரிசிக்கும் போது யமனை பார்க்க முடியாது. பூஜை செய்யும்போது பீடத்தில் திறப்பார்கள். அப்போதுதான் யமனை பார்க்க முடியும். அதாவது யமன் இல்லாமல் சுவாமி கையில் சூலத்துடன் காட்சி தருவது சம்ஹார கோலம். யமனுடன் இருப்பது உயிர் பெத்த கோலம். ஆக ஒரே நேரத்தில் சம்ஹாரம் மற்றும் அனுகிரகமூர்த்தியை நம்மளால் தரிசிக்க முடியும். இந்த கோயிலில் பாலாம்பிகை சிறுமி வடிவத்தில் 2 கரங்களோட காட்சி தராங்க. அருகில் லக்ஷ்மி சரஸ்வதி 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில். இதுபோல் கோயிலில் போயிட்டு வர தான் நம்ம மனசு நிம்மதியாகவும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் தீர்ந்து போகும். இந்த கோயில் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் உள்ள சகல பிரச்சனைகளும் தீரும். நோய் நொடி இல்லாமல் சகல செல்வத்தோடு சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.